காலை தியானம் வேதாகம வசனம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களிடமிருந்து ஓடிப்போவான். யாக்கோபு 4:7 தியானம். இந்த வசனம் நம் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 2 படிகளை சொல்லுகிறது. 1. தேவனுக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது வெறும் கட்டளைகளை செய்யும் வாழ்க்கை அல்ல. அது ஒரு மனப்பாங்கு. நம் சிந்தனைகள், விருப்பங்கள், முடிவுகள் அனைத்தையும் தேவனின் சித்தத்திற்கு ஒப்படைத்தல். நம்முடைய பலவீனங்களில் தேவனை நாடி அவர் கிருபைக்குள் தாழ்மையுடன் வாழ்தல். 2. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கல். சாத்தான் எப்போதும் நம்மை தள்ளி போட, சந்தேகம் உண்டாக்க, சோதனையில் விழ வைக்க முயல்கிறான். ஆனால் தேவனுக்குள் சேர்ந்திருக்கும் ஒருவன் சாத்தானின் திட்டங்களை அடையாளம் கண்டு தேவனின் வார்த்தையாலும் ஜெபத்தாலும் உறுதியாக எதிர்க்க முடியும். இந்த இரண்டும் சேர்ந்து நடந்தால் மட்டுமே நமக்கு ஆன்மீக வெற்றி கிடைக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நாம் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடன் இருப்பார். அப்பொழுது எதிரியை நாம் வெல்ல முடியும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தேவனின் சித்தத்தை முதலில் கேட்டு அதன்படி நடந்தால் அமைதியும் வெற்றியும் உங்களை தொடரும். இன்றைய ஜெபம். கர்த்தாவே, இன்றைய நாளில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். எனது சிந்தனைகளையும் செயல்களையும் உமக்கே ஒப்படைக்கிறேன். சாத்தான் தரும் சோதனைகளுக்கு எதிராக உமது வார்த்தையாலும் ஆவியாலும் உறுதியாக நிற்கும் வல்லமையை தாரும். ஆமென்.